வணக்கம் நாருண். இன்னைக்கு 10th டேவில் நாம் ஃபைனலைசேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நாம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு நாம் பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது கேட்வே ஆஃப் டாலி. ரிப்போர்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் இருக்கும், அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும், ஸ்டாக் சம்மரி இருக்கும், ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கும், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா அந்தந்த ஹெட்டில் பக்காவாக உங்களுக்கு உட்காந்துருக்கும். ஸோ இது பேலன்ஸ் ஷீட்டு பார்க்குற மெத்தேடு. இது சன்ட்ரி டெப்டார் அப்படின்னா அந்த சன்ட்ரி டெப்டாருக்குள்ளே உங்களுக்கு 4-5 டெப்டார் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 100 இருந்தால் கூட நீங்கள் செப்பரேட்டாக உங்களால் ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். இதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் அதே மாதிரி தான் உங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் உள்ள நீங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டி இது நீங்கள் செப்பரேட்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதுதான் பேலன்ஸ் ஷீட்டோட ரிப்போர்ட்டு. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதே செப்பரேட்டாக நம்ம தனியாக ஒரு சாப்டர் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு ரேண்டமாக பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா, அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுன்னு இப்படி தான் நிற்கும். ஸோ இதோட டீட்டெயில்டு வெர்ஷன் பார்க்கணுன்னா ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்துடும். சரி, இது ஒரு இன்னும் அடிஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னா F12 பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். அண்ட் தென் ஸோ பர்சன்டேஜ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் டோட்டல் சேல் நான் 100% கன்சிடர் பண்ணேன்னா என்னோடய பர்சன்டேஜ் பர்ச்சேஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 154%. ஆனால் உங்கள் ஸ்டாக்காக உங்கள் கையில் 79.86 இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.02 இருக்குது. இந்த ப்ளூ கலர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா அது ப்ளூ கலரில் நிற்கும். அது செலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 crore 3 lakhs இருக்குது. இது 20% இது கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. வெல் அண்ட் குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். சம்டைம்ஸ் இதில் ஹை ப்ராஃபிட் வரலாம், அல்லது உங்களுக்கு லாஸில் வரலாம். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, என்ட்ரி லெவலில் ஏதோ தப்பு இருக்குது. பிஸ்னஸ் எல்லாமே கரெக்டாக தான் போகுது, பட் ஆனால் என்ட்ரி லெவலில் ஏதோ தப்பு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ரிப்போர்ட்ஸே நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அண்ட் தென் ஸ்டாக் சம்மரி. இந்த ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இதுவே நான் எலாபரேட்டாக நிறைய பார்க்கணும், டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F12 எல்லாமே கான்ஃபிகரில் தாங்க இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுக்குறோம், குட்ஸ் இன்வேர்டு எப்படின்னு பார்க்க போகிறோம், அண்ட் தென் அவுட்வேர்டு எப்படின்னு பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது, எது இன்வேர்ட் ஆச்சு, எது அவுட்வேர்ட் ஆச்சு, டோட்டலாக க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களால் பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். இது பீரியாடிக்கல் வைஸ், அதாவது ஆல்ட் F2 கொடுத்து எனக்கு பர்டிகுலர் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் வேணும், இந்த மந்த்து இருந்து இந்த மந்த்துக்கு வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் இதில் இன்னொரு அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு எது அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறக்காக சைடில் பார்த்தீங்கன்னா ஷோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை விற்றதுக்கான டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட்டு இவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். 22.26, 27.03, 17.69, 13.75. நார்மலி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ராடக்டோட உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ப்ராஃபிட் வரதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டிபெண்டிங் அப்பான் த ப்ராடக்ட். ஆனால் நார்மலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30% வேல்யூ உள்ள ப்ராஃபிட் தான் உங்களுக்கு நார்மலி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்து ரேஷியோ அனாலிசிஸ். இது ஃபினான்சியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கான ரேஷியோ அனாலிசிஸ். இது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். கரண்ட் ரேஷியோ 1:1 இருக்குது. இது வெல் அண்ட் குட் தான். அதாவது 1.14% கரண்ட் அசட்டாகவும் கரண்ட் லயபிலிட்டி 1% இருக்குது. 1:1 தான் இருக்குது. அதாவது கம்மியாக இல்லை, அதிகமாக இல்லை. இது வெல்த்தாக தான் இருக்குது. அது மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாருங்கள் 22.5, நெட் ப்ராஃபிட் 20.8.5% உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ரேஷியோ அனாலிசிஸ். இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் அனாலிட்டிக்கலில் எது வீக்காக இருக்குது, எது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ ரிசீவபிள் டர்ன் ஓவர் டேஸ் ஒரு நாளில் எல்லா பணமும் வந்துடுது. ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 96 நாள் பணம் வரல, 80 நாள் பணம் வரல, 80 நாள் கழிச்சு தான் வருது அப்படிங்கிறது இது காமிக்கும். அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் 16.9%, 90% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் 57.55 இருக்குது.
ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சே இந்த கம்பெனி நடத்திடலாம் அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேஷியோ அனாலிசிஸ். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அக்கௌண்டிங்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கையில் எழுதணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து என்ட்ரி பாஸ் பண்ணாவே உங்களால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் பேலன்ஸு எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். இதோட டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும்னா Alt F1 கொடுத்தீங்கன்னா Alt F1 நீங்கள் எடுத்துக்கலாம். சார் டே புக் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பர்டிகுலர் டேவில் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது 1/4 கொடுத்தீங்கன்னா 1/4 இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். இதை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் 365 நாளும் ஃபைன் பண்ணுறீங்க, ஆனால் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டேவில் மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த F2 கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டேவை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேவில் இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே ஓடி வந்துடும். அதுலேருந்து நீங்கள் தேடுறது ஈஸி. அதுதான் டே புக்கோட கான்செப்ட். அடுத்து கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்து டோட்டலாக இன்ஃப்ளோ ஆகிருக்குது, டோட்டலாக எவ்வளோ அவுட்ஃப்ளோ ஆகிருக்குது, நெட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்குது. கேஷ் அப்படிங்கிறது வந்து கேஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபண்ட் ஃப்ளோ வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, ஃபண்ட் ஃப்ளோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அடுத்து அக்கௌண்ட்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் இருக்கும். கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்லேயே உங்களுக்கு காமிக்கும். இருந்தாலும் செப்பரேட்டாக இது உள்ளே போய் மோர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் லெஜர், ஒரு பர்டிகுலர் லெஜர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அருண் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறேன். இங்கே வந்து ஓப்பனிங் அண்ட் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இயரில் எந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டும் உள்ளே கொண்டு வரல அப்படிங்கிறத தான் சொல்லுது. ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் சம்மரி, ஒரு பர்டிகுலர் குரூப் சம்மரி, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸோட குரூப் சம்மரி மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க மாட்டீங்க, ஒரு 10 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சரிங்களா? அண்ட் தென் குரூப் வவுச்சரை பர்டிகுலர் குரூப் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பேங்க் அக்கௌண்ட் வவுச்சர் மட்டும் எனக்கு டிஸ்பிளே வேணும் அப்படின்னம்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட வவுச்சர்ஸ் மட்டும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அது சேல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி கான்ட்ரா, பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு, சேல்ஸு, பர்ச்சேஸு, ஜேர்னல், டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் ரிசிப்ட் வவுச்சர் ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். அதில் 2 வவுச்சர் போட்டிருக்கோம். அதை நம்ம செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இதுக்காக போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ரிசிப்ட்டு தான் போட்டேன் ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னா நேராக ரிசிப்ட் வாங்க, எந்த மந்த்துன்னு வாங்க, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து தப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும் வவுச்சர் டைப்பில் என்ன இருக்குதோ அது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து வவுச்சர் கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதில் அடுத்து இன்வென்ட்ரி புக்ஸ், ஒரு ஸ்டாக் ஐட்டம் மட்டும் நமக்கு எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் சம்மரியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக டிஸ்பிளே ஆகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செப்பரேட்டாக உங்களால் பார்க்க முடியும். அந்த ஸ்டாக் ஐட்டம் டைப் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் நிறையா இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம பர்ஃப்யூம் வேணும் அப்படின்னா மேலே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃப்யூம் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃபோன் இருக்குது, பர்ஃப்யூம்னு அடிச்சிங்கன்னா பர்ஃப்யூம் வரும். 4-5 ஐட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு 2000 ஐட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அடுத்து குடோன் வைஸில் நம்ம வந்து என்ன எல்லாமே ப்ரைமரி லொக்கேஷன், நம்மக்கிட்ட ஒரு குடோன் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதான் மல்டிபிள் குடோன் இருந்துச்சுன்னா அந்த மல்டிபிள் குடோனில் அந்தந்த குடோனில் எந்தெந்த ஸ்டோரேஜ் வந்து கெப்பாசிட்டி இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இது உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? இதுதான். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, இதில் வந்து ஸ்டாக் கொரியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செல்ஃபோன் டோட்டலாக யார்கிட்ட வாங்கணும், அது யார்கிட்ட சேல் பண்ணோம், அதனோட ஆவரேஜ் காஸ்ட் என்ன, ஆவரேஜோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டாக் கொரியில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது செப்பரேட்டாக போய் நம்ம பார்க்குறது தான். மூவ்மெண்ட் அனாலிசிஸும் அப்படி தான். உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் குரூப் வச்சா அந்த பர்டிகுலர் லெஜர் இல்லையா அல்லது ஸ்டாக் ஐட்டமாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெட்ஃபோன் வந்து இங்கெல்லாம் மூவ் ஆச்சு, இன்வேர்டு எங்கே வந்துச்சு, அவுட்வேர்டு எங்கே போச்சு, கேஷாக சேல் பண்ணோமா அல்லது கஸ்டமர் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணோமா அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அடுத்து மெயினானது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா GSTR 1 வரும். ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் பண்ண ஃபார்மேட். இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஓகேங்களா எக்ஸ்போர்ட் பண்ணி JSON ஃபைலாக வந்து இங்கே ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு என்ட்ரியும் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஓகேங்களா? நீங்கள் தனியாக மேனுவலாக பண்ணிங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரியும் தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொரு கஸ்டமர் பேர் கொடுத்து ஒவ்வொரு GSTN நம்பரும் கொடுத்து உங்களுக்கு தனித்தனியாக போட வேண்டிய
சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து அப்படி வந்து இல்லாமல் இருக்கிறக்காக ரெடிமேடாக நம்ம இது செஞ்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 2. ஓகேங்களா. 2 அப்படிங்கிறது வந்து பர்ச்சேஸ், 1 அப்படிங்கிறது சேல்ஸு, 2 அப்படிங்கிறது பர்ச்சேசஸ். ஓகேங்களா. இதில் டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். 3B அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓவராலாக, அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேல்ஸ் டேக்ஸுக்கும் பர்ச்சேஸ் டேக்ஸுக்கும் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு தான் 3B அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா F12 கொடுத்துக்குங்க. ஸோ டேக்ஸ் டைப் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். இதில் ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுவும் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். ஆனால் இதை பார்த்தே ஃபில் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஆனால் ரிப்போர்ட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கும். ஓகேங்களா. எந்தெந்த அக்கௌண்ட் ஹெட்டில் எந்தெந்த செக்ஷனில் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிள் ஐடிசி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். இதுதான் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து நான் ஒரு ரேண்டமாக தான் இந்த ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 12,000 to 15,000 சேலரி வாங்கக்கூடிய ஒரு பேசிக் ட்ரைனிங் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து சம் பிஸ்னஸ் ஓனருக்கு கூட இந்த ரிப்போர்ட்ஸை பார்க்குறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டே 10 வரைக்கும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அது வந்து ஃபுல்லாகவே டேலியே எஜுகேஷன் மோடில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து என்ட்ரி போட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய எரர் வரும், அப்போ தான் வந்து நிறையா கற்றுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, thank you for watching. This is Arun from Accounting Solution.